ஒரு பெரிய ஆலமரத்தில் கிள்ளி என்ற கிளியும் முத்து என்ற புறாவும் சிறந்த நண்பர்களாக வாழ்ந்து வந்தன. கிள்ளி எப்போதுமே சுறுசுறுப்பாக பேசிக்கொண்டே இருக்கும். முத்து மிகவும் அமைதியானது. தீராத வறட்சி ஒரு கோடை காலத்தில் அந்த ஊரில் மழையே பெய்யவில்லை. மரங்கள் காய்ந்தன, குளங்கள் வற்றின. பறவைகள் உணவுக்கும் தண்ணீருக்கும் மிகவும் கஷ்டப்பட்டன. ஒரு நாள் முத்து ஒரு சிறிய தானிய கதிரை கண்டுபிடித்து எடுத்து வந்தது. கிள்ளி, இதோ பார், நமக்கு இன்று உணவு கிடைத்து விட்டது என்று மகிழ்ச்சியுடன் சொன்னது முத்து. நண்பனின் தியாகம். முத்து அந்த உணவை பகிர்ந்து கொள்ள நினைத்த போது கிள்ளி மிகவும் சோர்வாகவும் பசியால் வாடியும் இருப்பதை கவனித்தது. கிள்ளியின் கண்கள் சுருகி போயிருந்தன. இதை பார்த்த முத்து, கிள்ளி, எனக்கு பசி இல்லை, நீயே இதை முழுவதுமாக சாப்பிடு என்று பொய் சொல்லி உணவை கொடுத்தது. கிள்ளி அதை சாப்பிட்டு விட்டு தெம்பானது. ஆனால் முத்து பசியால் பலவீனமடைந்தது. அடுத்த நாள் காலையில் மேகங்கள் சூழ்ந்து பலத்த மழை பெய்தது. காடு முழுவதும் பசுமையானது. முத்துவின் தியாகத்தை அறிந்த கிள்ளி நெகிழ்ந்து போனது. ஏன் என்னிடம் பொய் சொன்னாய் முத்து? நாம் பகிர்ந்து கொண்டிருக்கலாமே என்று கேட்டது. அதற்கு முத்து புன்னகையோடு, உன் பசி தீர்ந்ததை பார்த்தபோது என் வயிறு நிறைந்து விட்டது நண்பா என்றது. நீதி. உண்மையான நட்பு என்பது தனக்கு இருப்பதை விட தன் நண்பனின் தேவையையே பெரிதாக கருதும்.